ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்ட்டான, அதே நேரத்தில் நல்ல சத்தான ஒரு அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி சிம்பிளான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு செய்கிறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க, அப்படின்லாம் வீட்டில் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சோம் அப்படின்னா குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஒரு சுவையான பூண்டு குழம்பு வீட்டில் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த பூண்டு குழம்பு முழுசாகவே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஃப்ரை பேனில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்ல திக்னஸ், அப்புறமா நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு இது லைட்டாக ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக இதோட கலர் மாறி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா அடுத்த இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு, இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. அடுத்த இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பாதி மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக பாதி நம்ம தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். பாதி வதக்கி அரைச்சிட்டு மிச்ச பாதி தாளிக்கிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்தது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிட்ருக்கீல இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம், அதிகமாக சேர்த்த வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். நம்ம வெந்தய பொடியும் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த டைமில் அளவாக போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுடலாம். வெந்தயம் கருகிடக்கூடாது, குழம்பு கசந்து போயிடும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். அடுத்தது இதில் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கூடவே ஒரு 4லேருந்து 5 போல் சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 20லேருந்து 25 போல் பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் 25 பல் போட்டிருக்கேன். உங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம முதவே எண்ணெயில் போட்டிருந்தோம் அப்படின்னா பெருங்காயத்தூள் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வச்சுருந்த அந்த பாதி தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுத்த நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கம்ப்ளீட்டாக உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சில பேர்த்துக்கு நல்லா புளிப்பாக சாப்பிட பிடிக்கும், சில பேர் புளிப்பு கம்மியாக சேர்த்துப்பீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த புளியோட நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இந்த டைமில் சேர்த்து மறுபடியும் கொதிக்க விட போகிறேன். கொதித்ததுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்து கூட கூடையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் அதை ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இப்போவே கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா கூட நம்ம சுண்ட விட்டுடலாம். பட் வந்து ரொம்ப கெட்டியாக போயிடுச்சுன்னா கடைசியில் 10 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு சலசலன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மல்லி போட்டு வதக்கல. ஸோ மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அடுத்ததாக காரத்துக்காக பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சாம்பாருக்கு, அப்புறமா புளிக்குழம்பு, காரக்குழம்பு, பொரியல், வறுவல் எல்லாத்துக்குமே நான் இதை தான் போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி கூட போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூள் போடலாம். பட் தனி மிளகாய் தூளை விட இந்த சாம்பார் தூள் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கலருக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு கலர் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசம் போய் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இந்த டைமில் உங்களுக்காக ஒரு குட்டி கவிதை பார்த்துட்டு வந்துடுவோமா? நம்பிக்கை. வெற்றியை தேடி நீ செல்லாதே, உன் மீது முழு நம்பிக்கை வை. வெற்றி உன்னை தேடி வந்தே தீரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக போடும்போது இந்த புளிக்குழம்புக்கு நல்ல சுவை கிடைக்கும். அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இனிப்பு சேர்த்தும் போது அந்த காரம் புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வீடே கமகமன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுவையில் பூண்டு குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிற போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் மல்லித்தலை கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான நம்மளோட வறுத்தரைச்ச பூண்டு குழம்பு. நல்ல சத்தான குழம்பு. வாரத்தில் ஒரு டைம் ஆகுது நம்ம பூண்டு வந்து இந்த மாதிரி குழம்புலையோ இல்லை சட்னியாவோ சேர்த்துக்கணும். நான் நிறைய வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அது இந்த டைமில் நமக்கு அவசியமான குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பூண்டு குழம்பை உங்கள் வீட்டில் ஒரு லஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதத்தோட இந்த பூண்டு குழம்பு, அப்புறமா கேரட் பீன்ஸ் பொரியல், கூடவே வந்து வடகம், அப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிச்சிருக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்சாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.